தமிழ் வணக்கம். பாருங்கள், வெந்தயக்கீரை அடை செய்ய போகிறோம் இன்றைக்கி. பாருங்கள், வெந்தயக்கீரையை நல்லா கழுவிட்டு இது மாதிரி பொடிசாக வாங்கி கழுவிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஜீரகம் கட் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், கோதுமை மாவு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு ஒரு வேளைக்கு மட்டும் ஒரு ஆள் தக்கினேன். இந்த கோதுமை மாவு இப்போ என்ன செய்கிறோம்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். பாருங்க, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டோம். இதையும் இதில் போட்டுருவோம். வெந்தயக்கீரை, இந்த வெங்காயத்தையும் இதில் போட்டுடலாம். இந்த ஜீரகமும் இதில் போட்டுடலாம். போட்டு எல்லாத்தையுமே ஒன்றா பிசைவோங்க. தண்ணி ஊற்றி பிசைவோமே. பாருங்கள், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துருவோம். இதை பாருங்கள், இப்போ இந்த பதத்துக்கு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், இந்த பதத்துக்கு எடுத்துக்கிட்டோம் இந்த வெந்தயக்கீரை அடைக்கு. இப்போ நம்ம ஒரு எண்ணெய் சட்டி வச்சு அதில் ஊற்றுவோமே. ஒரு எண்ணெய் சட்டி வச்சுட்டோம். எண்ணெய் போட்டிருக்கோம். இப்போ நல்லா சின்னதாக இரும்பு சட்டி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இரும்பு சட்டி செய்கிறது ரொம்ப நல்லது. பாருங்கள், இரும்பு சட்டியில் தான் நம்ம செய்கிறோம். பாருங்கள், இந்த அடை நல்லா இப்போ வெந்துருச்சு. பாருங்கள், இதே திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அடை நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கோங்க. நல்லா வேகட்டும். கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் கூட இப்படி பட்டி நைஸாக வச்சுக்கோங்க. பட்டி நைஸாக வச்சுட்டோம்னா கொஞ்சம் மொறுமொறுப்பு கிடைக்கும். ஓகே, அருமையான வெந்தயக்கீரை அடை. சுகர் உள்ளவங்க கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் வெந்நீர் சாப்பிட்டிங்கன்னா போதும். இதுக்கு எந்த சட்னினாலும் வச்சுக்கிறலாம். என்ன நமக்கு பிடிச்ச சட்னி பிடிச்சோ அது வச்சுக்கிறலாம். இது மாதிரிக்கு அருமையான வெந்தயக்கீரை அடை இது மாதிரிக்கு செஞ்சு சாப்பிட்டுக்கிறலாம். சுகர் உணவு ரொம்ப நல்லது. சுகருக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு சாப்பிட்றீங்க. அடை பார்க்கவே பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. இது மாதிரி ஜாமான் சேர்த்து ஓமம் வேணுனாலும் சேர்த்துக்கிறலாம், ஜீரகம் வேணுனாலும் சேர்த்துக்கிறலாம். ஓமம் சேர்க்குறது ரொம்ப நல்லது. நம்ம இன்றைக்கி ஜீரகம் சேர்த்துருக்கோம். அருமையான வெந்தயக்கீரை அடை, கோதுமை மாவு, வெந்தயக்கீரை எல்லாமே இதில் சத்துள்ள பொருள் தான். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கிறோங்க. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு விட்டு விடலாம். சுகர் உள்ளவங்க கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஒரு வேளைக்கு சாப்பாடு இது மாதிரி சாப்பாடு எடுத்துக்கிறலாம். அருமையான சாப்பாடு. என்ன வேணுமோ, என்ன சட்னி வேணுமோ வச்சுக்கிறலாம். நமக்கு பிடிச்சது அதை வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கிறலாம். நீங்களும் சாப்பிடுங்க. இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் வணக்கம்.